ஒரு காட்டில் பலசாலியான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதை விரட்ட திட்டம் போட்டனர். எல்லோரும் வந்தாச்சா? நாம எல்லோரும் எதுக்காக ஒன்னா சேர்ந்து இருக்கோம்னா, சிங்கராஜாவை காட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று யோசிக்கதான். அவர் நம்ம எல்லோருக்கும் நிறைய பிரச்சனை கொடுக்கிறார். அவருக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் நம்ம உறவினர்களையும் நம்ம நண்பர்களையும் அவர் சாப்பிட்டு விடுகிறார். அடிக்கடி நம்ம குடும்ப நண்பர்களை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஒரு ஐடியா இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். தங்களோட திட்டப்படி சிங்கராஜா இருக்கிற இடத்திற்கு சேர்ந்து போனாங்க. அந்த சிங்கமோ தன்னோட இடத்துல ஒரு மகாராஜா மாதிரி அமர்ந்திருந்தது. வெளியில எல்லா விலங்குகளும் தன் தலையை வணங்கி அரசருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சிங்கம் கேட்டது, எதுக்காக எல்லோரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? முதலில் அதை சொல்லுங்கள். அப்பொழுது கரடி சொல்லியது, நாங்க ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம். அதன்படி நீங்க உங்க இடத்திலேயே இருக்கணும். உங்களுக்கு தேவையான உணவை நாங்களே உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சிங்கம் சொல்லியது, இதுவும் ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து விலங்குகளும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சிங்கராஜாவும் அவங்களோட திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னர் எல்லா விலங்குகளும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க. மறுநாள் காலை அனைவரும் கூடினார்கள். அப்போது கரடி பேசியது, இன்றைக்கு உணவாக போக வேண்டியது ஒரு முயல் குட்டிதான். அந்த முயல் ரொம்ப வருத்தமாக இருந்தது. போற வழியெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணிக்கொண்டே சென்றது. முயல் சிங்கத்தோடு குகைக்குப் போச்சு. சிங்கம் அங்க ரொம்ப கோபமாக இருந்தது. அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டே இருந்தது. அங்கு சிங்கம் ரொம்ப கோபமாக இருந்தது. முயலை பார்த்து, எங்க உங்க நண்பர்கள் எல்லாம், நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாய்? ஒரு முயல் குட்டி எனக்கு பத்தாது. அப்போது முயல் சொல்லியது, நாங்கள் வரும்போது 10 பேரும் சேர்ந்து வந்தோம். அந்த வழியில் ஒரு சிங்கத்தை கடந்து வரும்போது அந்த சிங்கம் 9 நபர்களை சாப்பிட்டு விட்டது. நான் மட்டும் தப்பி ஓடி வந்து விட்டேன். அதை பற்றி உங்களிடம் தகவல் சொல்ல வந்தேன். என்ன, இன்னொரு சிங்கமா? என்னை விட பயங்கரமா? வா, எப்படி இருக்க முடியும்? நான் தானே காட்டுக்கே ராஜா. அவன் எங்கே இருக்கிறான் சொல்லு, நான் அவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன். முயல் சொல்லியது, வாங்க, அந்த இடத்துக்கு கூட்டி செல்கிறேன். அந்த முயல் சிங்கத்தை மெதுவாக ஒரு பழைய கிணறு பக்கம் கூட்டிப் போனது. சிங்கத்தை மெதுவாக எட்டிப் பார்க்க சொன்னது. எட்டிப் பார்த்த சிங்கம் தன்னோடு நிழலை பார்த்தது. அது இன்னொரு சிங்கம் என்று நினைத்து கொண்டது. ரொம்ப கோபமாக கிணற்றுக்குள்ளே பார்த்த அந்த மோசமான சிங்கம் இறந்து போனது. முயல் மிகவும் சந்தோஷமாக கற்றுக்கொண்டே ஓடி வந்தது. அதை பார்த்த மற்ற நண்பர்களும் சந்தோஷமாக முயலை கொண்டாடினர்.